மீண்டும் மீண்டும் அரங்கேறும் துயர சம்பவங்கள். தங்கவயல் பைலட்ஸ் பகுதியில் உள்ள ஸ்விம்மிங் பாத் லைன் அருகே மீண்டும் ஒரு துயர சம்பவம் அரங்கேறியுள்ளது. ரயில்வே தண்டவாளத்தை தவறுதலாக கடக்க முயன்ற பசுமாடு மீது ரயில் மோதியதால் அது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இது போன்ற சம்பவங்கள் இப்பகுதியில் முதல் முறையாக நடைபெறுவதில்லை. தண்டவாளத்தை கடக்க முயன்ற பல மாடுகள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவங்கள் ஏற்கனவே பல முறை இங்கு அரங்கேறி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ரயில்வே துறையினர் தண்டவாளத்தின் ஒரு பக்கத்தில் மட்டும் தடுப்பு கம்பிகளை அமைத்துள்ளனர். ஆனால் மறுபக்கத்தில் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்படாததால் பசுமாடுகள் தண்டவாளத்திற்குள் எளிதில் நுழைந்து விடுகின்றன. ரயில் வரும் நேரத்தில் அவை வெளியேற முடியாமல் சிக்கிக்கொண்டு உயிரிழக்கும் நிலை உருவாகிறது. எனவே ஒரு பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளதைப் போல மறுபக்கத்திலும் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டால் இது போன்ற துயர சம்பவங்களை தடுக்க முடியும் மற்றும் இதனால் பல வாயில்லா ஜீவராசிகளின் உயிர்களை காக்கவும் முடியும். இன்று ரயில் மோதி உயிரிழந்த பசுமாட்டின் உடலை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் தண்டவாளத்திலிருந்து அகற்றி அதற்கு நல்லடக்கம் செய்யும் பணியை சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் மேற்கொண்டார். மேலும் இதுபோன்று விபத்துகளில் சிக்கி காயமடையும் அல்லது உயிரிழக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு தொடர்ந்து முதலுதவி அளிப்பதோடு உயிரிழந்தவற்றுக்கு நல்லடக்கம் செய்து மனிதநேய சேவையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். வாயில்லா ஜீவராசிகளின் உயிர்களையும் காக்கும் வகையில் ரயில்வே துறையினர் உடனடியாக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நீங்க இந்த பக்கம் போட்டு இந்த கம்பி அந்த பக்கமா போட்டா நல்லதா இருக்கும். ஏன்னா மாடுங்க வழி தெரியாத வந்து மாட்டிக்குதுங்க. இது நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்க கேக்குறோம், நீங்க இது போட்டு கொடுங்க. ரயில்வேக்காரு போட்டு கொடுக்கணும். நிறைய மாடுங்க இதே மாதிரி மாட்டிக்குது, ஆடு மாடு. வணக்கம் சார், நான் ஸ்விமிங் பாத் லைன்ல இருக்கேன். ஸ்விமிங் பாத் லைன்ல இருக்கிறது இங்கே நிறையா மாடு கிராஸ் பண்ணும்போது இறந்துடுதுங்க. அந்த சைடு ஒரு காம்பவுண்ட் போட்டாக்கா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு கவுன்சிலர் வந்து சின்ன மாடு எடுத்து போட்டுக்கிறார் டோசரில், அவருக்கு நன்றி. இந்த பக்கம் காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க, அந்தாண்ட ஒரு சைடு இல்லை அது. அதனால நிறையா மாடு அந்த பக்கம் வந்து நிறையா மாடு கிராஸ் ஆகிட்டு அது கவுன்சிலர் சொல்லிக்கிறோம், அவர் தான் ஏமாத்துன்னுக்கிறாரு. அது ஒரு காம்பவுண்ட் போட்டு கொடுத்தா அந்த பக்கம் நல்லா இருக்கும். ரயில்வேக்கார தான் போனாங்க. ரிக்வெஸ்ட் பண்றோம் ரயில்வேக்காரங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். இது 4th வார்டு ஸ்விம்மிங் பாத்ல இந்த பக்கம் கனடிஸ் இந்த பக்கம் வருதுங்க சார். நடுவில் வந்து நம்ம ட்ராக் வருதுங்க. அந்த ட்ராக் வரத்துல போன ஒரு 10 நாளுக்கு முன்னே வந்து நம்ம ரயில்வே எம்ப்ளாயெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பேரிகேட் போட்டாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா சார், இந்த பக்கம் பேரிகேட் போடணும் சார். அப்போதான் இந்த ஆடு மாடு மனுஷருங்க கூட வந்து வரமாட்டாங்க. இப்போ மாடு வந்து தெரியாது இப்படி தாண்டி வந்துட்டாங்க. பேரிகேட் இருக்கிறதுனால ரிவர்ஸ் வர முடியாத ட்ரெயின் வந்தா மாட்டிக்குதுங்க. ஏன்னா வந்து மாடு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது போல ஒரு 4 மாடு சார், ஒரே மாசத்துல 4 மாடு மாட்டிச்சு சார் ட்ரெயின்ல. நம்ம முனிசிபாலிட்டி சார்பாக எடுத்து நம்ம வந்து முன் பண்ணிக்கிறோம். ரிக்வெஸ்ட் பண்ற ரயில்வேக்காரை வந்து தயவுசெய்து இந்த பக்கமும் பேரிகேட் போட்டீங்கன்னா இந்த ஆடு மாடு சாவறதை வந்து நம்ம தடுக்கலாம், மனுஷங்க கூட வந்து சாவறதை தடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ட்ரெயின் வந்து ரொம்ப சைலண்டா வருதுங்க, சவுண்டே வரதில்ல. இன்னொரு ரிக்வெஸ்ட்டை பண்றேன், தயவுசெய்து ரெசிடென்ஷியல் ஏரியா வரும்போது இந்த ட்ரெயின் வந்து இன்ஜின் டிரைவர் பைலட்டுங்க வந்து ஹார்ன் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் சார். இது ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற ரயில்வே வந்து இது வந்து ஸ்டெப் எடுத்து தயவுசெய்து எங்களுக்கு இந்த பக்கம் பேரிகேட் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஆடு மாடு இந்த பக்கம் வராது சார்.
மெயினா ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன் சார். புஷ்பல் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வருது சார். சவுண்டே அது வர்றதே தெரியுதில்ல சார். அதனால வந்து நான் வந்து இந்த இந்த இன்ஜின் பைலட்டுங்க நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ரெசிடென்சியல் ஏரியா வரும்போது ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடிச்சா வந்து இந்த ஆடு மாடு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுது தவிர்க்கப்படும். இன்னொன்னு சொல்றேன், இந்த பேரிகேட் போட்டா வந்து ஆடு மாடே வந்து நம்ம ட்ராக் உள்ள வராது. அதனால தயவு செய்து எங்களுக்கு பேரிகேட் இந்த பக்கமும் போட்டு கொடுக்கணும். இந்த போட்டு கொடுத்தீங்கன்னா நிறைய உயிர் காப்பாற்றலாம் சார். ஆடு மாடு மனுஷன் எல்லாம் உயிர் தான் சார். அந்த உயிருக்காக வந்து கண்டிப்பா நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மெசேஜே கொடுக்குறேன் நான். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துனுக்குறேன் சார். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் வந்து இந்த பூமியில வாழறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால வந்து நம்மளும் அந்த உரிமையை காப்பாத்திக்கின்னு அதுங்களுக்கும் நம்ம வந்து சேஃப்டி கொடுக்கணும் சார். ஆடு மாடு இருந்தது எந்த உயிரினங்களுக்கும் நம்ம சேஃப்டி கொடுக்கணும். அதனால ரயில்வே வந்து இதுக்கு கன்ஃபார்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார், ஆக்ஷன் எடுக்கணும்.